ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் மல்டி கலர்ஸில் ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணி நியூ மாடலில் பென் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட போட்டது போக மீதியான வாய்ஸெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி அழகான மல்டி கலரில் பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென் ஸ்டாண்டில் பேஸ் வந்து 5 குமிழ்கள் வர மாதிரியும் அந்தந்த கலர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரியும் டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியலாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன், ஃப்ளவர் டிசைன், பீட்ஸ் டிசைன், டியூப் டிசைன்னு எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் 5 ஒயர் 5 அடியிலையும், மல்டி கலர்ஸில் 10 ஒயர்ஸ் 4.25 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெட்னா 2 கலர் ரெட் இருக்கணும், ப்ளூனா 2 ஒயர்ஸ் இருக்கணும், ஆரஞ்சுனா 2 ஒயர்ஸ், அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை பேஸாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ஒயரை 2 ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மல்டி கலர்ஸில் 5 நாட்ஸும் ஒயிட் கலரில் 2 நாட்ஸும் 1 ஒயரும் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ ஒயிட் கலர் நாட்ஸில் 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு அதை ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் 1 ஒயர் இருக்கும், அதே நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக நாட்ஸ் போடுங்க. இது நம்ம கிராஸ் கட் மெத்தடில் தான் போடுறோம். இந்த பென் ஸ்டாண்டு ரன்னிங் ஒயர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸாக ஃபஸ்ட்டு ஒயர்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம வந்து பேசிக் நாட்டில் தான் போடுறோம் இந்த பென் ஸ்டாண்டை. இப்போ பாருங்கள், வெளிப்பகுதியில் 2 ஒயர்ஸ் வருது, அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெளிப்பகுதியில் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 பக்கம் நாட்ஸ் போடுங்க. நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பேஸ் எப்போவுமே எந்த ஒரு பேஸ்கெட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இலகுன மாதிரி ஆயிடும் பேஸ்கெட்ஸ் எதுவுமே. மறுபடியும் வந்து இன்னும் 2 நாட்ஸ் போடணும். கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ்லேயும் நான் வந்து பேஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். கிஃப்ட் பேஸ்கெட், பென் ஸ்டாண்ட், ட்ரே டுட்டோரியல், ஃப்ளவர் வேஸ்ட் டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், மார்க்கெட் பேஸ்கெட், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, இந்த மாதிரி எல்லா மாடல்ஸ்லேயும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு குமிழ் கிடச்சிருச்சு. இதே மாதிரியே சுற்றி வர இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பேஸ்லேருந்தே இந்த ஸ்பைக் நாட் வந்து நம்ம போட்டு கொண்டு வரும்போது தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அந்தந்த கலர் டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 கலர் ஒயர் கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி லூப்பாக மடிச்சுக்கிறோம். ரெட் கலர் ஒயரை சுற்றி கொண்டு வரோம். இந்த ப்ளூ கலர் ஒயரோட லூப்பில் விடுங்க, ப்ளூ கலர் ஒயரேவே. மறுபடியும் இந்த ரெட் கலர் ஒயரை பாருங்கள், கீழே இருக்கிற லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல அப்படியே டைட் பண்ணுங்கள் ப்ளூ கலர் ஒயரை. நமக்கு ஸ்பைக் நாட் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அந்தந்த சைடில் அந்தந்த கலர் ஒயர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ரெட் கலர் இருக்கிற இடத்துல ரெட் கலரும், ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல ப்ளூ கலரும் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக் நாட் போடுங்க.
இந்த மிக்ஸ்டு கலர் ஒயர்ஸ் வர இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை போடலாம். இதே மாதிரியே நம்ம இந்த வரிசையை சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கோபுரம் டைப்பில் அந்த டிசைனுக்குள்ளார இந்த 2 ஸ்பைக் நாட்ஸ் வர மாதிரி நமக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே சுற்றி வர போட்டு இந்த வரிசையை முடிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும். நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இல்லை கூட போட்டது போக கலர் கலராக நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுருந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் நம்ம பென் ஸ்டாண்ட் வந்து நியூ மாடலாக ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர இந்த ஒரு வரிசை போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரே கலரில் 4 ஒயர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். க்ரீனில் ஆப்போசிட்டில் 4 ஒயர்ஸ், ஆரஞ்சில் ஆப்போசிட் 4 ஒயர்ஸ். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பைக் நாட் தேவையில்லை. இதுக்கு அடுத்த வரிசை நமக்கு ஸ்பைக் நாட் போடணும். இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இது கிராஸ் கட் மெத்தடில் போடுறதுனால நம்ம சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். இந்த வரிசையும் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிருக்கேன் பாதி தூரம். இதே மாதிரியே தான் கண்டினியூ பண்ணணும்.
இது ஃபினிஷ் பண்ணும்போது தான் நமக்கு லுக்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பென் ஸ்டாண்டை வளர்த்தி கொண்டு வந்தாச்சு. மீதி இருக்க வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக போகிற நாட்ஸில் அப்படியே ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். நான் பாருங்கள் வயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த பென் ஸ்டாண்ட் பாருங்கள், பார்க்கவே வந்து எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. நீங்களும் உங்கள் கிட்ட கூட போட்ட வயர்ஸ் எல்லாம் மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கிஃப்டாக கொடுக்கறக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கு, நியூ இயர்க்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்பைக் நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், தனியாக தெரியுது. ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.